என்ன காமாட்சி அக்கா, நமக்கெல்லாம் நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி ஒரு பஸ் பிடிச்சு கொடுத்துருக்காரு உங்க புருஷன். வயசானவங்களுக்கு நல்ல விஸ்தாரமா உட்காரணும்னு இந்த பஸ் பிடிச்சிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பஸ் நல்ல சொகுசு பஸ், நிறைய சீட் இருக்கு. இந்த பஸ் நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி இருக்கு. வாய மூடு உமா, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. என்ன மீனாட்சி அக்கா நல்லா இருக்கீங்களா? ஆளு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. டூரி பிக்னிக்கு போனாலே நான் ஜீன்ஸ் எடுத்து போட்டுருவேன். கிழவிக்கு வாலிபுல நினைப்பேன். என் மாவா கூட ஜீன்ஸ் போடல, ஆனா அந்த கிழவிக்கு ஜீன்ஸ் பேண்ட் காக்கு. நல்ல அழகா இருக்கீங்களா? தேங்க்யூ தாத்தா. ஏமா உங்களுக்கு இது ஓவரா தெரியல? நம்மளுக்கெல்லாம் ஒரே வயசு தானே, இனி தாத்தான்னு கூப்பிடுதீங்க. ஜீன்ஸ் போட்டா கிளவி கோமரி ஆக முடியுமோ? என்னுடைய மனசுக்குள்ள நான் எப்பவுமே இளமையா தான் உணர்ந்தேன். ஆடட்டுமா டான்ஸ்? டிங்கு டாங் டிங்கு டாங் டுங்கு டாங் டுங்கு டாங் டும் 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 டும். ஒரே பைத்தியக்கார கூட்டமா இருக்கு. சரி, அந்த பஸ்லயாவது போயிருக்கலாம். என்ன லட்சுமி, புதுசா பூக்கடலாம் போட்டியா? அத பால் பாண்டி அடிச்சு நொறுக்கிட்டானாமே. வாய மூடி செருப்பு பிஞ்சிரும். என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? கடுப்புல இருக்க, சும்மா இரு. இம்ம லட்சுமி எடுத்துன்னு செருப்பு பிஞ்சிரும். இது என்னம்மா பேச்சு? ஏன் இப்படி கோபமா இருக்க? தூர போங்க பாட்டி. தனிமையில இருக்கா இவ என்ன இப்படி கோபப்படுதா? எப்பா எடுத்துன்னு செருப்பு பிஞ்சிரும்லாம் பேசலாமாக்கா? இது என்ன பேச்சு? அந்த மாடு ஒரு 20 லிட்டர் தான் கறக்கும். எந்த மாடு? லிட்டர் 55 ரூபா. அதுக்கு கூடலாம் கொடுக்க மாட்டேன், குறையும் கொடுக்க மாட்டேன். கடவுளே, டூருக்கு போகும்போது மருந்துக்கு இருந்து ஊத்திட்டு வந்த என்ன இப்படி கடந்து ஒளறிட்டு இருக்கப்பா. டிரைவரு நல்ல பாட்டு போடே. கண்ண மணியே கண்ண மாயே போடல. இந்த பஸ்ல பாட்டு வசதிலாம் கிடையாதாமே. வயசானவங்களுக்கு பாட்டு போடக்கூடாதுன்னு பஞ்சாயத்து தலைவர் வாட்ட பஸ் பிடிச்சு கொடுத்துருக்கான். ஏன் பாட்டு போட்டா என்னவா? இதய துடிப்பு நின்றும் சொல்லுதா, அவ என்னன்னே தெரியல. இது என்ன அநியாயமா இருக்கு? பாட்டு போட்டு வைப்பு போடலான்னு ஜீன்ஸ் எல்லாம் போட்டு வந்தேன். ஒரு ஆட்டம் போடுங்கக்கா பாப்போம். அடுத்த பொம்பளைங்க எப்ப ஆடுவா பாக்கலான்னு இழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு. கண்ணை நோண்டி போடுவேன். ஆமா, அந்த பஸ்ல யாரும் இருக்கலாம். கீதா நெட்டவழின்னு சூப்பரா ஆட்டம் போடுவாளுவ. இந்த பஸ்ல ஒரே நாத்தம். தெரிசா பிள்ளை தூங்கிட்டாடி. ஆமாம்மா, இந்த கடைசி சீட்ல போட்டு ஏதோ ஒரு தலைவாணி வச்சு விட்டுருக்கேன். ராணி அக்கா பாத்துக்கிடுவாவ. எது ராணி அக்காவா? அவ பிள்ளைய பஸ்ல தொங்க விடுவா, பாம்பளைய பாப்பாளோ? ஏமா, அந்த அக்கா குழந்தையெல்லாம் நல்லதான் பாத்துக்கிடுவாங்க. நீ சும்மா இரு. என்ன சிவா, வந்ததுல இருந்து என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு அழகா இருக்கு, நீ அதான் பாத்துக்கிட்டு இருக்க. போங்க சிவா. ஏ சிவா, வெளியே வேடிக்கை பாருவோம். பொண்டாட்டி மூஞ்சில என்ன படமா தெரியுது? சீமையில் இல்லாத பொண்டாட்டி கட்டிட்டானா வேணா அவன் முறையே பாத்துக்கிட்டு இருக்கான். இல்ல மணி பாவம், அந்த பஸ்ல மாட்டிக்கிட்டான். இந்த ஸ்னேகா பேசவே மாட்டேக்கா. ஸ்னேகா ஒரு திமிரு பிடிச்சவல்ல, நான் அவட்ட பேசவே மாட்டேன். அரவிந்த் சாமி, கண்ணை நோண்டி போட நோண்டி. என் பிள்ளைய பத்தி பேசுனீனா நோண்டுவேன், உன் பல்ல பேத்துருவேன். லட்சுமி என்ன வெட்டு கொடுக்குன்னு கோவப்பட்டு இருக்க? காமாட்சி உங்க சோழிய பாருங்க. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன்? உன் கடையை மிதிச்சு தள்ளது தப்பே இல்லை. சரி, இந்த டூர் வந்திருக்கவே கூடாது. என் மவனுக்காக தான் வந்தேன். யாராவது ஆடுங்களேன், செத்த வண்டியில போற மாதிரியே இருக்கு. உமா, இந்த பஸ்ல நீ தாண்டி கொஞ்சம் வயசு ஆளு ஒரு ஆட்டம் போடு. போடுவோம். கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி, கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி, கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி, கச்சேரி கச்சேரி. கேட்டி ஒரே வார்த்தையை படிச்சுட்டு நடக்க. உனக்கு ஆடவும் தெரியல, ஒரு இளவும் தெரியல. வாடு. கச்சேரி கச்சேரி. இம்ம உன் கச்சேரியை நிறுத்திட்டு போய் உட்காரம தாயி. நன்றி, வணக்கம். சமந்தியம்மா, எதுக்கு மர்மம் வரல? என் பிள்ளை பாம்போல ஒத்தையில உட்காந்துட்டு வருது. எல்லாரும் ஜோடி போட்டு உட்காந்துருக்காளுவ. என்னைய சொல்லுதி ஒட்டி புருஷன் கூட ஜோடி போட்டு உட்காந்துருக்கேன்னு. உங்களை மாதிரி வயசானவங்க உட்கார்ந்தேன்னா உட்காரலாம் என்னென்ன? நான் என் மாமனை சொன்னேன். மாவன் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காத ஜென்மம் போலத்து. அவங்க ஆபீஸ்ல லீவு கொடுக்கலன்னு சொல்லிதான் வரல. நான் எவ்வளவோ கூப்பிட்டேன். எங்க வீட்டையாவும் வரல, அவனும் வரல. இருந்தாலும் என் மவளுக்கும் ஆசையா இருக்கும்ல. ஒத்தையில இருக்கா பாருங்க பாவம் என் மவ. சார் வேதனை யாருக்குப்பா? ஏமா சும்மா இருமா, நான் உன்கிட்ட ஏதாவது சொன்னேனம்மா? விஜய் வரல கஷ்டமா இருக்குன்னு நான் சும்மா தானமா இருக்கேன்.
உன் மனசுல உள்ளது தாய்க்கு தான் தெரியும். பேசாம இனிமா எதுவும் ஏழரை இழுத்துக்கிட்டு இருக்காத. என் புருஷனும் தான் வரல, நான் வருத்தமே பட மாட்டேன், சந்தோஷமா இருப்பேன். உன் புருஷன் உன்னை பட்டு அடிக்கடின்னு அடிக்கான், கண்ணில் காண விட மாட்டேங்கான், உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். என் மவ புருஷன் உள்ளங்கையில வச்சு தாங்க வேறு. சம்மந்தி அம்மா, உங்க மவளை மட்டும் உள்ளங்கையில வச்சு தாங்கணும், அது இது உங்க மவன் பண்ணா மட்டும் உங்களுக்கு ஏன் வெறுப்பா வருது? நல்ல கிழங்க மீனாட்சி அத்தை. அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா? நான் அப்படி செஞ்சதே கிடையாது ஒரு நாளும். நான் தான் பார்த்துருக்கேனே, நீங்க என்கிட்ட பொய் வேற சொல்லுவீங்களாக்கும். எங்கேயாவது ஸ்டாப் நிறுத்தினா அவனை அந்த பஸ்ஸுக்கு தாவிரணும். சரி, இங்க நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல. என்ன உலக அதிசயமா இருக்கு, ராணியும் ராணி புருஷனும் அமைதியா இருக்காவ. ராணியும் ராணி புருஷனும் முந்திக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. எல்லாம் போற வர ஆளுகளை போட்டு கடிச்சிக்கிட்டு அலையுமா, ரெண்டும் மோசமானதுவோ. ரெண்டக்கா 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 வெண்டைக்கா வெண்டைக்கா வெண்டைக்கா. யாதே இந்த பாட்டு படிச்சாலே விளங்காத, இந்த மூதி கடிக்கலாம் ஓடி வரும். யாரும் தூங்கிடாதீங்க, புருஷனும் பொண்டாட்டியும் கடிச்சிருவாவோ, எல்லாரும் முழிச்சே இருங்க. இந்த அளவுக்கு தான் அந்த பசை விட்டு ஓடணும்னு நினைக்க. சரி, பஞ்சாயத்து தலைவர் மேல எனக்கு இதனாலதான் கோவம் வருது. வயசான ஆளு இருக்கிற இடத்துல இந்த ராணியை கொண்டு வைக்கலாமா? கடிச்சு நம்ம செத்து கித்து போயிட்டோம்னா என்ன செய்ய முடியும்? அந்த பஸ் தூக்கி போட்டிருக்காண்டி தானே. அங்க என்ன கூட்டம் தெரியுமா? எல்லாமே அங்கேயே போயிட்டாளுவோ. ஏற்கனவே அப்படியே 6 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளுவோ, அவளுக்கு குடும்பத்தோடு அங்க போய் உட்காந்துட்டாளுவோ. அப்புறம் இருக்கப்பட்ட ஆளுகளுக்கு எங்க இடம் இருக்கும்? கிழட்டு கூட்டத்தை பூரா இங்க போட்டு அடைச்சிட்டாரு இந்த பஞ்சாயத்து. சீக்கிரம் போய் அருவியில குளிச்சுட்டு பேசாம வந்து பஸ்ல உறங்கிடணுமா? யார்கிட்டையும் கடி வாங்காம வீடு போய் சேரணும். அதுக்கு தான் யாரையும் உறங்காதீங்கன்னு சொல்லுது. அந்த 2 வந்து கடிச்சிடே கூடாதும்மா, பயமா இருக்கு. பாட்டி பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா, சரி தங்க பிள்ளைலா. போ போ போ. இந்த பிள்ளை பூவிக்கிறத நிறுத்தாது போல தெரியுதே. ஏப்ல கண்ணிகா, பூ விக்கிறத நிறுத்து, எரிச்சலா இருக்கு. பழக்க தோசம் பாட்டி, நல்ல பழக்க தோசம். என்னை அந்த வயசான பஸ்லயாவது கொண்டு விடுங்க, இங்க எரிச்சலா இருக்கு. எங்க ரொம்ப நேரமா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, வீடியோவும் இல்லையே. 2.5 மணி நேரம் ஆகும்னு சொன்னார்ல தலைவர். ஒரு டீ கடையில கேட்டு நிறுத்தினா வந்து டீ குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே, நிறுத்த மாட்டேக்காவல. சொல்லட்டு மாட்டி. இல்ல வேண்டாம் வேண்டாம். எலிஃபண்ட் மேடம், எனக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு. ஃபால்ஸ்ல குளிச்சா ரொம்ப சளி ஆயிரும். இங்க பிச்சுமணி, இதை சாக்கா வச்சு குளிக்காமலாம் இருந்துடாத, நாதம் தாங்க முடியாது பத்துக்க. வாய வேற என்ன நேரமும் இழிச்சுக்கிட்டு இருக்கு, இது என்ன பழக்கம்? கண்ணே மணியே கண்ணிமையே என் கைக்குள்ள வளர்ந்தவளே. ஆமா ஆமா, பாட்டுக்கணும் குறைச்சல. இங்க என் மூஞ்சில என்ன வண்டியா விடுது, அங்க பாரு. தாடிக்கார ஒரே சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்கான் போல தெரியுது. இருக்காதா சந்தோஷம்? பிச்சைக்காரனுக்கு கொடீஸ்வர பொண்டாட்டி கிடைக்க போதில் அந்த கொண்டாட்டத்துல இருப்பான். இவ அவ்வளவு சீக்கிரம் பிச்சைக்காரன்லாம் ஏத்துக்கவே மாட்டாள. என்ன கதையோ போ. அவ்வளவு நல்லவளா பானுமதி? கூடையே இருக்காம்ல, மனச கணத்தை மாத்தி இருப்பான். ஐயோ, ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருதே. எம்மாடி இந்த பைத்தியம் என்ன குதிச்சுட்டு கிடக்கு? ஐயோ, வாந்தி வருது பிச்சுமணி. என் கையை நீட்டுகையின் வாந்தி இடங்கள் எலிஃபண்ட் மேடம். சரியான கருமம் முடிச்ச காதலா இருக்கும் போலயே. எப்ப அனுமதி வாந்தி வந்தா எடுத்து தொலை, எதுக்கு குதிச்சுட்டு கிடக்க? எடுக்க கூடாது, எடுக்க கூடாது. குதிச்சு குதிச்சு சரி பண்ணணும், எடுக்க கூடாது. இந்த பசு வேன்ல போகும்போது இந்த வாந்தி கோஷ்டிகள் எல்லாம் கூட்டு போக கூடாதுமா. இப்ப பரவாயில்லையா எலிஃபண்ட் மேடம்? ஒருபடியா வருதே, கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு, அப்புறம் ஒரு மாதிரி பெரட்டி எடுக்கு. என்னாச்சு, ஏன் படுத்துட்டீங்க? படுக்கணும் போல இருக்கு. யாரு யாரி மிதிச்சிடாம பாத்துக்க. நாங்க ஆட போறோம், மேல ஏறி தான் ஆடுவோம். இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா, மேல ஏறி ஆட போறாளாம். கீதாக்கா கீழே கொஞ்சம் பாருங்க, ஆடுவோமா? ஓகே ஓகே. என் மேல ஆடுறவங்க ரத்தம் சாவாங்க. பரவாயில்ல, ஆடிட்டு நாங்க சாவுதோம். ஐயோ, இது என்ன பஸ்ல ஒரு இலை உளுந்துட்டு. ஆமா தலைவரே, என்ன செய்ய போறீங்க? நம்ம குளிச்சுட்டு பாடி அடக்கம் பண்ணணுமா, இல்ல அடக்கம் பண்ணிட்டு போய் குளிக்கணுமா? இம்மா என்னம்மா பண்ணீங்க? அவளை எப்படிமா செத்தா? ஐயா, நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணலப்பா, கூட அந்த பள்ளியில வச்சிருக்கிற தாடிக்காரர் காலுங்க. ஐயோ தாடி, என்னையா பண்ண பானுமதிய? மேடம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ரெஸ்டா? அட கடவுளே, ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன்ப்பா. எல்லாரும் கேட்டுக்கிடுங்க, இன்னும் 10 நிமிஷத்துல குளிக்க போற இடம் வந்துடும். எல்லாரும் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருங்க. ஆமா சொல்லிட்டேன். அப்புறம் 1 மணி நேரம் தான் குளிக்கணும், எல்லாரும் வேனுக்கு வந்துடணும். 1 மணி நேரம்லாம் எங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறவங்க பஸ்ஸை பிடிச்சி வாங்க. என்ன தலைவரே, ரொம்ப கராரா பேசுறீங்க. உங்களெல்லாம் மேட்சி கொண்டு போறதுக்குள்ள 10 தடவையாவது காட்டுட்டாக்கு வந்துட்டு போயிடும்.
பள்ளிக்கூடத்து பிள்ளையில கூட பிக்னிக் கூட்டு போயிடலாம் போல, இது உள்ள இழுத்துட்டு போறதுக்குள்ள சை. 10 நிமிஷத்துல இறங்க போறோம். எல்லாரும் ரெடியா இருந்துக்கிடுங்க. தூங்குற பிள்ளைகள் மூஞ்சில தண்ணியை ஊத்தி எழுப்புங்க. பெரிய பொம்பளையால் படுத்திருந்தா மிதிச்சு எழுப்புங்க. அவிய போறவ என்னையவே சொல்லுவா, இவ்வளவு நேரம் போய்கிட்டு இருந்த பஸ் நான் படுத்தோடனே தான் நிக்கணுமா? ஐயா குளிக்க போறேன்.